அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. டிஎம்கே எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது SC/STயில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மக்களே, ஏன் பதிவு பண்ணப்பட்டுச்சு, என்ன ஆச்சு, என்ன காரணம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டிஎம்கே எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது SC/ST வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. மக்களே, சரி, ஏன் பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 2020ஆம் வருஷம் அவர் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் தான் திரு சண்முகம் IAS அவர்கள். அப்போது அந்த சமயத்தில் டிஎம்கே எம்பியான TR பாலு, தயாநிதி மாறன் அவர்கள், தமிழ் தங்கப்பண்ண அவர்கள் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய கோரிக்கை அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய ஃபைல் ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த ஃபைல் ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்க சண்முகம் IAS அவர்களை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ அவரை மீட் பண்ணிவிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ 3 பேர் ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமான முகத்தில் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தப்போ பக்கத்தில் ஃபுல்லாக ப்ரெஸ் மீடியா கவர் பண்ணிட்டு அந்த இடத்துல கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, TR பாலு சொல்லியிருக்காரு, நாங்கள் 3 பேரும் போனோம், மக்கள் குறைகள் அப்படிங்கிற பேரை ஒரு ஃபைல் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க போனோம், ஆனால் கொடுக்க போனப்போ எங்கள் அவமானம் தான் மிஞ்சிச்சு அப்படின்றாரு. அப்போ என்ன காரணம்னு பிரஸ்காரன் கேட்குறப்ப சொல்கிறார், TR பாலு சொல்கிறாரு, எங்களை சண்முகம் IAS எங்கள் முகத்தை பார்த்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தயா அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறனை பார்த்து TR பாலு கேட்குறாரு. இப்போ தயாநிதி மாறன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்திட்டாரு, எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை சொன்னவொடனே அங்கே ஒரு பெரிய நிசப்தமாகுது. ப்ரெஸ் மீட்டு நிசப்தமாகிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அன்றைக்கி நைட்டு. ஏன்னால் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் என்னென்னா, ஒரு தரப்பில் திஸ் ப்ராப்ளம் வித் யூ பீப்புள்னு சொன்னதாக சொல்கிறீங்க, உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப தராதரம் நடத்திட்டாருன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. அப்புறம் இந்த வார்த்தை தாழ்த்தப்பட்ட மக்களான்ற வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தயாநிதி மாறன் மேலே எல்லோரும் ரேஜ் ஆகுறாங்க. இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சமயங்களில் ஒரு FIR பதிவு பண்ணப்பட்டு 2020ஆம் வருஷத்தில் பதிவு பண்ணப்பட்டு SC/ST ஆக்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. மக்களே, பதிவு பண்ணப்பட்டதாக அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை, ஒன்றுமே அது ஆக்ஷன் எடுக்கப்படவே இல்லை. பதிவு பண்ணப்பட்டதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாரு, தயாநிதி மாறன் சொல்கிறாரு, இல்லைங்க, நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா, எங்களை தாழ்வான முறையில் நடத்திட்டாருங்க, அப்போ நாங்கள் தாழ்வான முறையில் நடத்தக்கூடிய அளவுக்கு மக்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த அர்த்தத்தில் நான் மீன் பண்ண வந்தேன். ஆனால் அந்த மாதிரி வார்த்தை தப்பாக அது வந்துருச்சு, இது யார் மனசை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். மக்களே, இப்போ இந்த வழக்கு 2020 கோயம்புத்தூரில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு FIR, இது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படாமலே இருந்துச்சு. இந்த வழக்கை தூசு தட்டி எடுத்திருக்கிறாங்க. 2024 நேற்று இந்த வழக்கு சென்னை CCBக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. மக்களே, இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் தயாநிதி மாறன் MP அவர்கள் இந்த வழக்கிற்காக நேரில் ஆஜராகி அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, சரி, இப்போ இது என்ன நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது 2 ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம். அதாவது ஜென்ரலி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இது என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கூப்பிடுவாங்க, விசாரிக்கிறப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் மன்னிப்பு அவர் கொடுத்தாரோ அதே வார்த்தையை அதே விஷயத்தை ரைட்டிங் எழுதி கொடுத்துருவார். எழுதி கொடுத்தக்கப்புறம் இதை கோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இதை கோர்ட்டு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ கோர்ட்டு இதில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படிங்கிற வார்த்தைக்கும், நாங்கள் என்ன தாழ்வாக எங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய மக்களா அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது வார்த்தை ரீதியாக. அப்படின்னாலும் இவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் கோர்ட் கன்வின்ஸ் ஆக வைக்க வேண்டும். 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, தயாநிதி மாறனுக்கு பேசவே தெரியாது. இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். டப்புன்னு வார்த்தை விட்டுருவார், டப்புன்னு டென்ஷன் ஆகி கத்துவார், ஏன் கத்துறாருன்னே தெரியாது. தயாநிதி மாறனை பொறுத்தளவுக்கு அவர் MP இருக்கிறாரே தவிர அவருக்கு உண்மையாகவே பேச தெரியாது. மக்களே, கலாநிதி மாறனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார், பேசவே மாட்டார். சன் டிவி ஓனர் அவர் பேசவே மாட்டார். தயாநிதி மாறனை பற்றி அவங்க 2Gயில் பிரச்சனை வந்தப்போ இதே மாதிரி தான் BSNLுடைய கேபிள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அப்படி MPன்றதை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னப்போ அவர் அவ்வளோ ரீஸ் ஆகி கத்தினார். அப்போ உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறத நீங்கள் அந்த அலிகேஷனை குற்றம் சுமத்துறாங்கன்னா அந்த குற்றத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் பத்திரிக்காரன் கேள்வி கேட்குறாங்க.
அந்த பத்திரிக்காரன் கேள்வி கேட்டனே அவர் அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ பயங்கரமாக கத்திட்டு அந்த சமயத்தை வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக ஆயினார் அந்த இடத்துல. ஸோ அது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். தயாநிதி மாறனுக்கு பேச தெரியாது. சரி, இது அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாமே. தாழ்த்தப்பட்ட மக்களா, ஆர் வி அன்டச்சபிள்ஸ்? இந்த வார்த்தை தீண்டத்தகாத மக்களா, ஆர் வி அன்டச்சபிள்ஸ்? இதை இங்கிலீஷில் சொன்னால் ஓகே நீட்டாக இருக்குது. தமிழில் சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னா ஓகே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொண்டு மாறுது. இப்போ இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை மேபி அவங்க கோர்ட்டில் முன்வைக்கலாம். நாங்கள் என்ன வந்து தொடக்கூடாத மக்களா, தீண்டத்தகாத மக்களா? அவர் வந்து தயாநிதி மாறனை பொறுத்தளவுக்கு அவருக்கு இன்னொன்று விஷயம் பார்க்கலாம் மக்களே. அவருக்கு தமிழில் வந்து பேசுகிறப்போ ஹி யூஸ் டு சர்ச் ஃபார் த வேர்ட்ஸ். வார்த்தையை ரொம்ப தேடுவார், என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணுன்றது அவருக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ இந்த ஒரு சிக்கலும் அவரிடத்துல நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடங்களில் ப்ரெஸ் மீட்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் மாற்றும் பொழுது நமக்கு ரொம்ப நீட்டான அந்த வாக்கியம் வருது. ஆர் வி அன்டச்சபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை வருது. நாங்கள் தீண்டத்தகாதவர்களா, தீண்டத்தகாதவர்களான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை தாழ்த்தப்பட்ட மக்களான்ற மாதிரி உபயோகப்படுத்தியிருக்காரு. இதை வந்து அடுத்த நாள் சொல்கிறப்ப சார் நான் அப்படி சொல்கிறேங்க, அப்படி சொல்லலைங்க, நாங்கள் தாழ்வான முறையில் வந்து எங்கள் நடத்திட்டாங்கல்ல, அது அந்தளவுக்கு நாங்கள் கீழே போயிட்டோமான்ற மாதிரி தான் சொன்னன்ற மாதிரி பேசியிருக்காரு மக்களே. சரி, இப்போ இதுக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. நமக்கு தெரிந்து நம்ம ஓரளவுக்கு இதை விசாரிக்கும் போது என்ன தெரியுதுனால், இதனை கோர்ட் வந்து வான் பண்ணி அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க, அந்த சமயத்தில் ரொம்ப டென்ஷனாக வெளியே வந்து ஐ மீன்ட் இன் திஸ் வே, ஆனால் அந்த வார்த்தையை எனக்கு உபயோகப்படுத்த தெரியாமல் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டேன், நான் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நான் சொல்லலை அப்படின்றார். ஜென்ரலி பர்பஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு வேணுக்குனே சொல்லும்பொழுது தான் அந்த வார்த்தை அந்த ஒரு விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிற சட்டப்படி. பட் வார்த்தை உபயோகப்படுத்த தெரியாமல் அது என்ன சொல்கிறோன்றது புரியாமல் நம்ம சொல்கிறப்போ ஒரு மேலில் வந்து நமித்தா நேரம் நினைக்கிறேன் பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு சரியான தமிழ் வார்த்தை உச்சரிக்க தெரியாமல் அதை வந்து குரில் நடியில் மாற்றி போட்டாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தையோடு வந்துச்சு ஒரு இடத்துல. என் சமயத்தை பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. ஆக அவங்க மேலே கேஸ் போட்டுற முடியாது நம்ம. பட் இந்த இடத்துல ஒரு பர்பஸ்ஃபுல்லாக சொல்லலை அப்படிங்கிறது வந்து அவர் அங்கே மன்னிப்பு கேட்கும் பொழுது கோர்ட் இவரை வான் பண்ணி அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்களை எதிர்பார்ப்போம். இது எந்த விதத்திலுமே வந்து டிஎம்கேல இந்த வார்த்தையை பர்பஸாக சொல்லியிருக்க முடியாதுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னால், அப்போ கூட டிஎம்கே வாஸ் வித் அலையன்ஸ் வித் விசிகே தான். விடுதலை சிறுத்தை கட்சி முழுக்க அந்த எஸ்சி சமூகத்தை உட்கொண்ட கட்சி தான். ஸோ அது இருக்கும் பட்சத்தில் இவங்க அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க முடியாதுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. பட் என்னென்னால் இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல கோர்ட் முடிவெடுக்கும் பட்சத்தில் இவரை விடுவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இவர் மீது இந்த வழக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி ஸ்ட்ராங் பண்ணாலுமே இவர் மன்னிப்பு கேட்டுருவார், நான் அந்த அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லிடுவார். அப்படிங்கிறப்போ கோர்ட் மே அக்செப்ட் இஸ் அப்பாலஜிஸ். மக்களே என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க நினைக்கிறேன், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.